இன்னல் ஹுரூஃப மப்துஅத்துன் பில் அலிஃப். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு சொல்லியிருக்கிறாங்க. என்னங்க இவ்வளவு அருமையான ஒரு இலக்கியமா இருக்கு. அதுவும் நீங்க 2000 வருஷங்களுக்கு முன்புள்ள இலக்கியம்னு சொன்னீங்க. இவ்வளவு காலதாமதமாக நீங்க கொண்டு வந்திருக்கீங்களே, அது எப்படி நீங்க அதுல புலாலமர்த்தெல்லாம் இருக்கு, அதை எப்படி அரபுகள் ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கறது இன்னைக்கும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விவாதமாகவே போயிட்டு. அவர் 2வது குறளை வாசிக்கும் போதே கேட்டாரு, திருவள்ளுவர் என்ன முஸ்லீமான்னு கேட்டாரு. ஒவ்வொரு குறளை வாசிக்கும் போதும் சொன்னா நம்ப மாட்டீங்க, அங்கிருந்த அரபுகள் எழுந்து நின்று கைத்தட்டி என்ன செய்தாங்க அப்படின்னா தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என் கையில திருக்குறள் நூல் ஒன்று இருக்கு. அதை தான் இப்போ நான் புரட்டி பார்க்குறேன். புரட்டி பார்க்கும்போது உங்களுக்கு தோணலாம், ஏன்னா தலைகளாக புரட்டிக்கிட்டு இருக்கான், முன்னாடி இருந்தாலும் பின்னாடி திருப்பணும் அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னா இது அரபு மொழியில திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த நூல் முழுக்க வலதுல இருந்து இடதாக தான் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அதனாலதான் இப்படி இந்த வகையில நம்ம படிக்க வேண்டியதா இருக்கு. இந்த புத்தகத்தினுடைய சிறப்பம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரபு மொழியில நேரடியாக தமிழிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட முதல் திருக்குறள் நூல் இந்த புத்தகம் தான். இந்த புத்தகம் உருவாக்குறது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பு இருக்கு. அதை பத்தி தான் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய அரபு மொழித்துறை தலைவர் திரு ஜாகிர் ஹுசைன் சார்கிட்ட நம்ம பேசியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம். விகடன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நன்றி சார். இந்த புத்தகத்தினுடைய விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல அரபு மொழியில திருக்குறள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது கேட்கறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆசை. ஒரு குறள் இங்க சொல்லலாம். நிச்சயமா. இன்னல் ஹுரூஃப மப்துஅத்துன் பில் அலிஃப் வகதாலிகல் கௌனு மப்துஉன் பில் இலா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வியப்பா இருக்கு சார். எனக்கு என்னன்னா, திருக்குறளினுடைய அழகே அந்த 2 வரிகள்ல அந்த கருத்தை சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அரபு மொழியில நீங்க இதை மொழிபெயர்த்திருக்கீங்க. அந்த 2 வரிக்குள்ள உங்களால அதை கொண்டு வர முடிஞ்சுச்சா? அதுல உங்களுக்கு சேலஞ்சஸ் இருந்துச்சா? நிச்சயமா. ஒரு புதுக்கவிதை நடையில, ஒரு அரபு புதுக்கவிதை நடையில மூவாவுடைய உரையை அடிப்படையாக வைத்துதான் இந்த பணியை நிறைவு செய்திருக்கிறேன். அதனுடைய கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும், அரபு மக்களுக்கு எளிமையாக அவங்க புரியக்கூடிய வகையில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அந்த வகையில அரபு தெரிந்த யார் வேண்டுமென்றாலும் வாசிக்கும் போது எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புல 2 வரிகள்ல அமைத்திருக்கிற வார்த்தைகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். சிலதுல 6 வார்த்தைகள் இருக்கும், சிலதுல 10 வார்த்தைகள் இருக்கும். ஆனா 2 வரிகள்லயே எளிமையாக அழகாக ஒரு ஆழமான ஒரு ஒரு தரமான மொழியில அதை கொண்டு வந்திருக்கிறோம். புதுக்கவிதை நடைன்னு சொல்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? அதுக்கு என்ன பொருள்? அது நம்ம திருக்குறள் நம்ம தமிழ்ல வாசிக்கும் போது மொழிக்குன்னு சில ஒலிகள் இருக்கும், சில சிறப்புகள் இருக்கும். அதை நீங்க வேற மொழிகள்ல கடத்த முடியாது. இப்போ உதாரணமாக துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழைன்னு இருக்கு இல்லையா? இந்த ஒரு மொழியினுடைய அழகையும் அந்த ஒரு வடிவமைப்பை இன்னொரு மொழியில, அரபு மொழியில கொண்டு போக முடியாது. அதனால என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, அதனுடைய கருத்தை மூவாவுடைய உரையை அடிப்படையாக வைத்து அதனுடைய கருத்தை எளிமையாக என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னா, அந்த 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 கவித்துவமாக அந்த மொழி அழகோடு, அரபு மொழியினுடைய அழகோடு அங்க கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். இந்த புத்தகத்தை உருவாக்குறதுக்கு, இந்த திருக்குறளை மொழிபெயர்க்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாட்கள் எடுத்துச்சு? இதுதான் முதல் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான முயற்சிகள் எதுவும் இல்லையா? அடிப்படையில திருக்குறள் அரபு மொழியாக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசனுடைய ஒரு திட்டம். 2011 டிசம்பர்ல உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், தமிழ்நாடு அரசின் சார்பாக திருக்குறளை நீங்க அரபுல மொழியாக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை, ஒரு திட்டத்தை முன்னால வைத்தாங்க. நான் அது மனப்பூர்வமாக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன். அந்த திட்டத்தை ஏற்கும் போது நமக்கு ஒரு அரசு திட்டம் கிடைக்குது, அந்த அளவில் தான் அதை நான் எடுத்துக்கொண்டேன். நான் வெளிப்படையாக சொல்றதா இருந்தா, அதற்கு முன்பு நான் ஆழமாக திருக்குறளை வாசித்ததில்லை, பள்ளிக்கூடத்துல படிச்சதோடு சரி. அதை மொழிபெயர்க்க ஆரம்பித்ததற்கு பிறகு அதுக்கு உள்ள போய் நம்ம பயணமாகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உண்மையிலேயே ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வுபூர்வமான ஒரு அனுபவம் ஏற்பட்டது. இது வெறும் மொழிபெயர்ப்போடு நம்ம நின்று விடக்கூடாது.
இதை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் கடுமையாக உழைத்து 2013 அந்த அரபு மொழியாக்க பணி நிறைவு பெற்றது. அப்போது இருந்த முதல்வர் அவர்கள் வந்து அதை 2013 வெளியிட்டாங்க. அது வந்து இந்திய மரபுப்படி இடப்பக்கத்தில இருந்து வலப்பக்கமாக அது அமைக்கப்பட்டது. அந்த புத்தகத்தினுடைய பொதுவாக நம்ம படிக்கிற நம்ம தமிழ் நூலை எப்படி வாசிக்கிறோமோ அதே மாதிரி இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக அந்த நூலுடைய வடிவமைப்பு இருந்தது. அதற்கு பிறகு 3 மொழிகள் ஆரம்பத்தில் இருந்தது. தமிழ் இருக்கும், அரபு இருக்கும், ஆங்கிலம் இருக்கும். இதுதான் முதல் வடிவம். ஒரு கேள்வி, இன்னும் இடத்துல இருந்து வலது படிக்கிறது வந்து அரபியர்களுக்கு, அரபு மொழி தெரிந்தவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா? நிச்சயமா. அதாவது வந்து இது வேற நம்ம நூலே இல்லை அப்படின்னு நினைச்சுருவாங்க, அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. இது ஏதோ ஒரு மொழி அப்படிங்கிற ஏதோ ஒரு வடிவமைப்பு நமக்கானது அல்ல அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்ம ஒரு தமிழ் நூலை வந்து வலது பக்கத்துல இருந்து நம்ம கொடுக்கும்போது இது நமக்கானது அல்ல, சின்ன ஒரு அந்நியம் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்படும். அது ஒரு காரணம். இதனால 2020 இதை வந்து ஒரு வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமாக அரபு மரபுப்படி ஒரு நூலை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஒரு பக்கம் அரபு இருக்கும், இன்னொரு பக்கம் இடது பக்கம் வந்து தமிழ் இருக்கும். 2020 வந்து தமிழ்நாடு அரசு சார்பாகவே உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாக அதை வெளியிட்டோம். அதுதான் இன்னைக்கு இதுக்கு முன்பு அதுதான் வந்து உலகம் முழுவதும் பரவலாக போய் சேர்ந்து கொண்டிருந்தது. இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து வெளிநாடுகளுக்கு, குறிப்பாக அரபு நாடுகளுக்கு இந்த நூலை கொண்டு போய் சேர்க்கறதுல பல்வேறு சிக்கல்கள் இருந்தது. உதாரணமாக வந்து அந்த நாடுகள்ல நம்ம அனுமதி வாங்கணும் அப்படிங்கிற பல்வேறு சிக்கல்கள் இருந்தது. அந்த ஒரு சூழ்நிலையில் தான் நிச்சயமாக இதை ஒரு அரபு நாட்டிலேயே ஒரு அரபு பதிப்பகமே இதை பதிப்பித்தால் நிச்சயமாக அரபு நாடுகளுக்கு எளிதாக கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில். ஏன்னா அந்த பதிப்பகம் அங்கே இருக்கிற இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங்கான லைசன்ஸ், லோக்கல் லைசன்ஸ் எல்லாமே வாங்கிடுவாங்க. ஸோ வாங்கி அவங்க வந்து பதிப்பிக்கும் போது அந்த அரபு அந்த புத்தக கண்காட்சி உலகத்தில் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் அவங்க கொண்டு போயிடுவாங்க. எந்த நாட்டுக்கும் எளிதாக அவங்களால கொண்டு போய் செய்ய முடியும், விற்பனை செய்ய முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த நூலை வந்து ஷார்ஜாவில் இருக்கக்கூடிய ஒரு முன்னோடி பதிப்பகம் கலமுன் பதிப்பகம் அவங்ககிட்ட கொடுத்து இதை பதிப்பித்து இப்போ சமீபத்தில் நவம்பர்ல நடந்து முடிந்த ஷார்ஜா பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் 8ஆம் தேதி அதற்கான கையெழுத்திடும் நிகழ்வு அப்படிங்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெற்றது. இந்த கையெழுத்திடும் நிகழ்வு அப்படிங்கிறது பொதுவாக சர்வதேச படைப்பாளிகள், எழுத்தாளர்களை பொறுத்தவரையில அவங்க வெளியீட்டு விழாவை விட கையெழுத்திடும் நிகழ்வுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. என்ன ஸ்பெஷல்? ஏன்னா வந்து அவங்க நேரடியாக வாசகர்களை வந்து சந்திக்கிறாங்க, ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது அது ஒரு பெரிய மரியாதையாக, வெளியீடு அப்படிங்கிறது ஒரு சடங்காக இருக்கும். ஆனா வந்து கையெழுத்திட்டு நேரடியாக வாசகனை சந்திச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பரிமாற்றமாக இருக்கும். இது வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்காலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அங்கே அந்த ஷார்ஜா புத்தக கண்காட்சியிலே கூட இந்த நிகழ்வு வந்து அரசு விழாவாக ஷார்ஜா புத்தக ஆணையத்தின் மூலமாக ஒரு முக்கியமான பகுதியில இந்த கையெழுத்திடும் நிகழ்வு வந்து நடக்கும். அது புக் சைனிங் கார்னர் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா ஷார்ஜா புத்தக கண்காட்சியில் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஷார்ஜா புத்தக ஆணையத்தின் மூலமாக பதிவு செய்யப்படுது. மீடியாவில், லோக்கல் மீடியாவில், அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகளில் செய்தி வருது. இது வந்து ஒரு அரசு பதிவாக இந்த நிகழ்வு அங்கே அமையுது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள் நூலை நம்ம அரபு மொழியில் மொழிபெயர்த்து அது அரசினுடைய ஒரு முன்னெடுப்பாலே வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம்ன்ற ஒரு முக்கியமான நிகழ்ச்சியா இருக்குது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்ல இருந்து அரபுக்கு சென்று ஒரு சர்வதேச புத்தக சந்தையில அரபு மக்களுக்கு ஒரு ஆசிரியர் நேரடியாக அவங்கள சந்தித்து கையெழுத்திட்டு கொடுக்கக்கூடிய ஒரு முதல் நிகழ்வு இது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய பெருமையும் மகிழ்ச்சி இருக்கு. கண்டிப்பா. இந்த ப்ராசஸ் எவ்வளவு நாள் எடுத்துக்கிச்சு? நீங்க வந்து ஏற்கனவே மொழிபெயர்த்திருக்கீங்க, இருந்தாலும் இந்த பதிப்பகத்துக்கிட்ட கொடுத்து இந்த புத்தகத்துக்கான ஒப்புதல் வாங்குறது, இந்த ஒப்புதல் வாங்குறது அப்படின்றது வந்து என்ன மாதிரியான ஒப்புதல்? இப்போ ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பெரிய ஒப்புதல்கள் எதுவும் தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அரபு நாடுகளுக்கு போகும்போது அங்க என்ன மாதிரியான ஒப்புதல்கள் தேவைப்படுது? இல்ல, அங்க வந்து பொதுவா நீங்க அரபு நாடுகள்ல எந்த ஒரு நூல் வெளியீடாக இருந்தாலும் முதல்ல அங்க இருக்கிற பப்ளிஷர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க அனுமதி வாங்கணும்.
சர்ச்சைக்குரிய நூல்கள்லாம் நம்ம வந்து அங்கே வெளியிட்டோம் அப்படின்னா பெரிய சட்ட சிக்கல்கள்லாம் இருக்கு. அதனால எந்த விழாவாக இருந்தாலும் முதல்ல அரசிடம் இருந்து அனுமதி பெறுவது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நடைமுறை. இப்போ இது வந்து நம்ம போய் வாங்க முடியாது. இப்போ இதை நம்ம வந்து செய்யறது கஷ்டம். அது மட்டும் இல்லை, நம்ம எத்தனை நாடுகள் அந்த மாதிரி போய் செய்ய முடியும்? இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, சர்வதேச ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங்கான லைசன்ஸ் வாங்கிடுறாங்க. அங்கே யூஏயில் இருக்கக்கூடிய லோக்கல் லைசன்ஸ் எல்லாமே வாங்கிடுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்தில் எந்தெந்த அரபு நாடுகளில் புக் ஃபேர் நடக்குதோ அங்கெல்லாம் கொண்டு போகக்கூடிய சாத்தியங்கள் இதன் மூலமாக இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. இதுதான் அதற்கான முக்கியமான காரணம். கிட்டத்தட்ட ஓராண்டு கடுமையாக உழைத்து நான் அதை ஃபாலோ பண்ணி, ஏன்னா அவங்க அரப்ஸ், அவங்க இங்கிருந்து அவங்கள தொடர்பு கொண்டு அந்த நூல் வடிவமைப்பாகட்டும், அட்டை வடிவமைப்பு எல்லாம் ஒரு தரமாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட திரும்ப திரும்ப சொல்லி, ஷார்ஜாவில் இருக்கக்கூடிய சில நண்பர்களை நேரடியாக அங்கே அனுப்பி அந்த தரத்தை வந்து உறுதி செய்து, இந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவத்தை அந்த பப்ளிஷர்கிட்ட சொல்லி இவ்வளோ வேலைகள் பண்ணியிருக்குன்னா, சில நண்பர்கள் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து பொருளாதார உதவியும் இதுக்கு பண்ணியிருக்கிறாங்க. நேரத்தை செலவு பண்ணி இதற்காக ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை தந்திருக்கிறாங்க. அதெல்லாம் இன்னைக்கு வந்து அதற்கான பலன் வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சியான விஷயம். நீங்க சர்ச்சைக்குரிய புத்தகங்களை வந்து நம்ம அரபு நாடுகள்ல அவ்வளவு ஈஸியா கொண்டு போயிட முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. அங்கதான் எனக்கு அடுத்த கேள்வி வருது. திருக்குறள் வந்து அனைத்து மதங்களையும் கடந்து உலகத்துக்கு பொதுமறையான ஒரு நூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அரபு நாடுகள் பெரும்பாலும் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் அப்படின்னு தங்களை வந்து சொல்லிக்கிற நாடுகள். அப்படி இருக்கும்போது திருக்குறளை அவங்க எப்படி ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே எழுது. திருக்குறள்ல இருக்கிற பல விஷயங்கள் அப்படி இருக்கு. அதையெல்லாம் எப்படி நீங்க அரபியர்கள் கிட்ட சொல்லி அதை வந்து கன்வின்ஸ் பண்ணீங்களா, இல்ல அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க? அடிப்படையில் நல்ல கேள்வி, முக்கியமான கேள்வி. நான் 2015 சவுதி அரேபியாவில் நடைபெற்ற ஒரு அரபு கவிஞர்கள் மாநாடு, 4 நாட்கள் நடைபெற்ற ஒரு முக்கியமான மாநாடு. அப்போதான் அந்த புத்தகம் வந்து வெளியே வந்திருக்குது. அந்த மாநாட்டில் இந்த புத்தகத்தை திருக்குறளை அறிமுகம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அங்கே இருக்கக்கூடிய தமிழ் அமைப்பு, தமிழ்நாடு சமூக நல அமைப்பு, அந்த நிர்வாகத்தினரை தொடர்பு கொண்டு ஒரு முக்கியமான ஒரு பணி வந்திருக்குது. தொன்மையான ஒரு அற இலக்கியம் வந்திருக்குது அரபியில். நீங்கள் அதை இந்த மாநாட்டில் வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை அவங்களுடைய ஆசையை முன்வைத்த போது அவங்க சொன்னாங்க, முதல்ல புத்தகம் எங்களுக்கு வேணும், நம்ம வாசித்து பார்த்து தான் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வாசிக்கணும். ஸோ வாசித்து பார்த்து இங்கே இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு அது உகந்ததாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தகவல் சொன்னாங்க. நான் இங்கிருந்து பிடிஎஃப் ஃபைல் அவங்களுக்கு அனுப்பி வைத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 கவிஞர்கள் அதை வந்து ஆய்வு பண்ணி வியந்து அந்த தமிழ்நாடு சமூக அமைப்பு சார்ந்த நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க, என்னங்க இவ்வளவு அருமையான ஒரு இலக்கியமாக இருக்குது, அதுவும் நீங்கள் 2000 வருஷங்களுக்கு முன்புள்ள இலக்கியம்னு சொன்னீங்க, இவ்வளவு காலதாமதமாக நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களே, கருத்தும் அருமையாக இருக்குது, மொழியாக்கமும் வந்து அற்புதமாக இருக்குது, உடனடியாக நீங்கள் பேராசிரியர் அழைத்துருவாங்க, இந்த மாநாட்டிலேயே அதை நம்ம வந்து வெளியிட்டுடலாம், அரங்கேற்றம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த மாநாட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாடு, இது வந்து சவுதி அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு கலாச்சார அமைப்பு அந்த விழாவை நடத்துகிறாங்க. அது ஒரு அரசு விழாவாக நடக்குது. அந்த அமைப்பினுடைய இயக்குனர் வந்து என்னை அவ்வளோ மரியாதை கொடுத்து வரவேற்று பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் இவர் ஒரு தொன்மையான ஒரு அற இலக்கியத்தை மொழிபெயர்த்திருக்கிறாரு, ரொம்ப அற்புதமான வேலையை பார்த்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க. அது 4 நாட்கள் நடைபெற்ற கருத்தரங்கம், அது ஒரு விழா. அதில் பார்த்தோம்னா ஒரு 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 அரங்கில் எல்லா நிகழ்ச்சியும் நடக்கும். அதில் கவிதை வாசிப்பு இருக்கும், நாடகம், இசை அப்படிங்கிற எல்லாமே ஒரு அரங்கில் நடக்கும். அது பல்வேறு நாடுகளில் இருந்து கலைஞர்கள், கவிஞர்கள் எல்லாமே வந்திருந்தாங்க. கடைசி நாள் வந்து திருக்குறள் அரங்கேற்றம் செய்வதற்கான ஒரு நிகழ்ச்சி. அதை வந்து தனி ஒரு அரங்கு வந்து எல்லாரும் வர்ற மாதிரியான ஒரு அரங்கை ஏற்படுத்தி அதில் எனக்கு ஒரு பெரிய கட் அவுட் வைத்து அதில் வந்து நீங்கள் ஒரு 40 குறளை வந்து எனக்கு தேர்வு செய்து நீங்கள் இதை வந்து அரங்கேற்றம் பண்ணுங்க, நான் வந்து ஒரு கவிஞர் வந்து அரபுலையும் நான் தமிழ்லையும் என்ன செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து பாடுறோம். அந்த விழாவை தொடங்குறதுக்கு முன்னால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் நேரடியாக வர்றேன். அங்கே இருக்கிற நண்பர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டை சார்ந்தவங்க கேட்டாங்க,
எப்படி நீங்க திருக்குறளை வந்து சவுதி அரேபியாவில நீங்க அதை வெளியிட போறீங்க, அரங்கேற்றம் பண்ண போறீங்க, அங்க புலால் மறுத்தல் இருக்கு, ஆமா காமத்து பால் இருக்கு, சில நேரங்கள்ல வந்து இஸ்லாமிய கருத்துக்கு முரணான சில விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருக்க, இது நீங்க சவுதி அரேபியால எப்படி நீங்க வெளியிட முடியும், எப்படி நீங்க அதை செய்ய போறீங்கன்னு கேட்டாங்க. அதற்கான விளக்கத்தை நான் அங்கேயும் சொன்னா பல கட்டுரைகள் மூலமாகவும் பல்வேறு மேடைகளையும் சொல்லி இருக்கிறேன். என்ன அதுல குறிப்பா என்ன அப்படின்னா, நாங்களும் தெரிஞ்சுக்க விரும்புறோம். அது குறிப்பா என்னன்னா, முதல்ல கேட்ட கேள்வி என்னன்னா, இது காமத்து பால் நீங்க எப்படி நீங்க ஒரு இந்த மண்ணில் நீங்க அதை வந்து நீங்க சொல்லுவீங்க? அதுல என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன முடியாது 40 குறள்கள் வந்து அந்த ஏற்பாட்டாளர்கள் கவிஞர்கள் தேர்வு செய்தாங்கன்னு. அந்த 40 குறள்களுமே இன்பத்து பால் இருக்கக்கூடிய குறள்கள். நான் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தேன், அதை மட்டும் விட்டுட்டு இவங்க வேற ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க சொல்றீங்க அந்த இன்பத்து பால் மட்டும் தான் தேர்வு செஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கட் அவுட்ல அந்த விழாவுக்கான ஒரு குறியீடாக தலைப்பா அவங்க போட்டிருந்தது இன்பத்து பால் அல் ஹுப்பு அப்படிங்கிறது தான் அந்த விழாவினுடைய வந்து ஒரு தலைப்பாகவே அதை கொடுத்து என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அதை போட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க கவிஞர்கள், அது வந்து கவிஞர்களுடைய மாநாடு. இயற்கையாகவே வந்து அரபு இலக்கியத்துல எல்லா இலக்கிய அடையாளங்களை விட கவிதைக்கு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கு. ஒரு வலுவான ஒரு இலக்கியம் மரபுல பார்த்தோம் அப்படின்னா கவிதை. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் அவங்களுடைய காலத்துக்கு முன்பே கவிதை இலக்கியம் தான் வந்து உறுதியா வந்திருக்கு. அதனால வந்து நம்ம இன்பத்து பால்ல மற்ற எல்லா அதிகாரையும் விட ஒரு கவி அழகு அப்படிங்கிறது, அழகியல் அப்படிங்கிறது இன்பத்து பால்ல ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுல அவங்க மயங்கிதான் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இன்பத்து பால் இருக்கக்கூடிய அந்த குறள்களையே நீங்க வாசிங்க அப்படிங்கிறத ஒன்று சொன்னாங்க. ரெண்டாவது என்னன்னா, புலால் மறுத்தல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை வந்து இன்னைக்கும் இப்போ இந்த புத்தக வெளியீட்டுக்கு பிறகு கூட சில நண்பர்கள் வந்து அதை பகிர்ந்துக்கிட்டாங்க. அது எப்படி நீங்க அதுல புலால் மறுத்தல்லாம் இருக்கு, அதை எப்படி அரபுகள் ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிறது இன்னைக்கும் ஒரு 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 சர்ச்சைக்குரிய ஒரு விவாதமாகவே போயிட்டு இருக்கு. நான் இது சம்பந்தமாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், இஸ்லாத்தின் பார்வையில் புலால் மறுத்தல் அப்படிங்கிற. ஏன்னா இந்த அனுபவத்துக்கு பிறகு, திருக்குறள் மொழியாக்க பணியில் கிடைத்த அனுபவத்துக்கு பிறகு பலரும் பொதுவாக கேட்ட கேள்வி, நிருபர்களாகட்டும், மக்களாகட்டும், நண்பர்களாகட்டும், எல்லாமே கேட்ட கேள்வி, அதுக்கு எப்படி நீங்க அதை நீங்க அரப்ஸ் அதை எப்படி ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைத்தாங்க. நான் அதுல சொன்ன என்னன்னா, இது வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான அற இலக்கியம். இதுல என்ன அப்படின்னா, இஸ்லாத்தினுடைய பார்வை இப்போ உணவுக்காக வளர்க்கப்படக்கூடிய ஆடு மாடு ஒட்டகம் இதெல்லாமே உணவுக்காக வளர்க்கப்படக்கூடியது தான். நம்ம வந்து அதை நீங்க முறையாக அறுத்து நீங்க உண்ணுங்கன்னு சொல்லுவதை தவிர, அந்த விலங்குகள் உணவு அப்படிங்கிறத தாண்டி பொதுவான பயன்பாடு அதிகமாக இருந்தால் அதை அறுக்கக்கூடாது, அதை மாமிசத்துக்காக அறுக்கக்கூடாது அப்படிங்கிறத நிலைப்பாடு தான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. உங்களுக்கு இது வியப்பாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு நிகழ்வுல வந்து நபிகள் நாயகம் அவங்களுடைய நபித்தோழர்கள் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போறாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில போறாங்க அப்படின்னா, ஒரு கடுமையான பசி, எங்கேயாவது உணவு கிடைக்காதா, அதாவது யாராவது உணவு தரமாட்டாங்களா அப்படிங்கிற யாரும் கேட்கல. ஒரு வீட்டுக்கு போகும்போது அவங்க வந்து வீட்டில் உள்ளவங்க அவங்களுக்கு விருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஆயத்த பணிகளில் இறங்கும்போது நபிகள் நாயகம் சொன்ன ஒரு வார்த்தை வந்து மிக முக்கியமான ஒரு வரலாற்று குறிப்பு. அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து பால் தரக்கூடிய ஆடு உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அந்த ஆட்டை இந்த உணவுக்காக நீங்கள் அறுக்கக்கூடாது அப்படின்னு தடை போட்டாங்க. இதுல பெரிய ஒரு 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 ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அங்கே இருக்கு. உணவு அப்படிங்கிறது ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றோம், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பால் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பயன்படும். இன்னும் அந்த ஆட்டின் மூலமாக பல்வேறு ப்ரொடக்ஷன் வந்து உற்பத்திகள் வந்து கொண்டே இருக்கும். இதே ஒரு சூழ்நிலையில் தான் மாட்டுக்குமே. உதாரணமாக ஒரு மாடு விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னா அதனுடைய பயன்பாடு அப்படிங்கிறது ஒரு நீண்ட காலம் பயன் தரக்கூடிய ஒரு மாடு. அதை நீங்க ஒருவேளை உணவுக்காக வேண்டி கண்டிப்பாக அறுக்கக்கூடாது, அது இஸ்லாம் விரும்பவில்லை. இங்கிருந்து புலால் மறுத்தல் அப்படிங்கிறது உருவாகுது இல்லையா? கண்டிப்பா. ஸோ அதுதான் வந்து நமக்கு நோக்கம். என்ன நோக்கம் அப்படிங்கிறது தான் நமக்கு பொதுவாக உணவு கலாச்சாரத்தை பொறுத்த மட்டும் அவங்கவுங்களுடைய அந்த 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 ஆரோக்கியத்துக்கு எது தேவையோ
அதை வந்து என்ன செஞ்சலாம் அப்படின்னா யார் வேணாலும் பயன்படுத்தலாம். அதுல எந்த விதமான சிக்கலும் கிடையாது. இந்த மார்க்கம் அப்படிங்கிற ஒரு சமயம் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறத நம்ம வந்து நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையில இருந்தே நம்ம அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதை நீங்க வந்து எடுத்து சொன்னீங்களா அரபியர்கள்ட்ட? இல்ல அந்த அரபுகள் கேள்வியை கேட்கல, அவங்களுக்கு தெரியும். ஆச்சரியமா இருக்கு. அவங்க கேட்கல, அவங்களுக்கு எந்த ஆட்சேபனும் அவங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்ல. கேட்கறதெல்லாம் நம்ம ஆட்கள் தான், கேட்கறது எல்லாமே நம்ம ஆட்கள் தான். சோ அதனால அவங்களுக்கு இதுல இந்த கருத்துல வந்து அவங்களுக்கு சிக்கல் எதுவும் கிடையாது. ரெண்டாவது, அவங்க இதை வந்து ஒரு கருத்தா பாக்குறாங்க. ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு திருவள்ளுவர் அப்படிங்கிற ஒரு பிலாசபர், ஒரு ஞானி இதை ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. ஸோ அது அவருடைய கருத்து அப்படின்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது, உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு 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 உணவு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே அது அந்த புலால் எடுத்துக்கிறது, மாமிசம் அப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது மிக 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 குறைந்து அரிதாகி வரக்கூடிய ஒரு காலத்தில் நம்முடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத மையமாக வைத்து அது தாவர உணவோ அல்லது வந்து மாமிசமோ எதுவாக இருந்தாலும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கு. ரெண்டாவது, நான் அதில் ஒரு முக்கியமாக ஒரு குறிப்பு சொல்லி இருக்கிறேன். அதாவது ஒரு தாவர உணவு சாப்பிடக்கூடியவனை விட புலால் உணவை சாப்பிடக்கூடிய உயர்ந்தவன் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. அவன் வந்து கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமானவன் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. புலால் சாப்பிட்டா பெரிய நன்மை கிடைக்கும், அது பெரிய ஒரு வழிபாடு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அது ஒரு உணவு, அது ஒரு உணவு. அதுதான் இஸ்லாத்தினுடைய பார்வை. இப்போ அரபு கவிஞர்கள் இதை வந்து ஏத்துக்கிறது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அரபு அரசாங்கங்கள் இதை ஏத்துக்கிட்டாங்களா? அவங்க வந்து இந்த பார்வையோட அணுகுறாங்களா திருக்குறளை? இன்னொரு விஷயத்த சொன்ன நீங்க, அவங்க எதுவுமே கேட்கலையா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. ஆமா, கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அதான் உண்மை. அதாவது அவங்களுடைய அரபு மக்களுடைய பண்பாட்டுக்கோ அல்லது நம்பிக்கைக்கோ எதிரான எந்த கருத்தும் இல்லை. அப்படிங்கிறத விட எல்லோருக்கும் பின்பற்றத்தக்க ஒரு பொதுவான கருத்துக்கள் இதுல வந்து அதிகமா இருக்குதுங்கிறதா முக்கியம். அதுக்கு நான் ஒரு சான்று சொன்னேன்னா அது பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். 2016 நான் ஷார்ஜா பன்னாட்டு புத்தக கண்காட்சிக்கு போயிருந்தேன். போயிருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கவிஞர் ஆரிஃப் ஷேக் அப்படிங்கிற ஒரு கவிஞர். இவர் யார் அப்படின்னா அமீரகத்தினுடைய தேசிய கீதத்தை இயற்றியவர். அவரோடு ஒரு இரவு விருந்து நண்பர்களோடு போயிருந்தோம். நிறைய அரபு கவிஞர்கள்லாம் அந்த அவங்களுடைய வீடு அப்படின்னாலே ஒரு அரண்மனை மாதிரி இருக்கு. அது ஒரு கவிதை வாசிக்கிறது, உரையாடுறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அரங்கம் இருக்குது. அங்கதான் வந்து நான் 20 குறளை வந்து அவருக்கு முன்னால அந்த அரங்கத்துல வந்து நான் வாசித்தேன். அவர் 2வது குறளை வாசிக்கும் போதே கேட்டாரு, திருவள்ளுவர் என்ன முஸ்லீமான்னு கேட்டாரு. அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த குறளுடைய கருத்துகளும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கருத்துக்களும் ஒரே மாதிரி இருக்கு. அந்த தத்துவங்கள், அந்த அறக்கோட்பாடுகள் அப்படிங்கிற அர்த்தம் வந்து தொனி வந்து அவருடைய கேள்வியில இருந்தது. இதுதான், இது இஸ்லாமிய சமயத்துக்கு மட்டுமல்ல, எல்லா சமய கருத்துகளோடும் ஒத்து போகக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் எல்லா சமயத்தவரும் பின்பற்றத்தக்க கருத்துக்களை உள்ளடக்கியதுதான் திருக்குறள். இது வந்து ஒரு வாழ்வியல் நெறி அப்படி சுருக்கமா சொல்றதா இருந்தா இது வந்து வாழ்க்கைக்கான ஒரு ஒரு வழிகாட்டும் ஒரு நூல் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். இன்னொரு பக்கம் வந்து நீங்க தமிழ்ல இருந்து அரபு மொழியில மொழிபெயர்க்கும் போது திருக்குறள்ல பல்வேறு வார்த்தைகள் நம்ம இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிற தமிழ் வார்த்தைகளோட அது இன்னும் கொஞ்சம் தொன்மை வாய்ந்த வார்த்தைகளா இருக்கும். அதையெல்லாம் எப்படி நீங்க வந்து அரபு மொழியில எக்ஸாக்டாக மொழிபெயர்த்தீங்க? அப்படி மொழிபெயர்க்க முடிஞ்சா? இப்போ ஆதி பகவன் முதற்றே உலகு, நீங்க சொன்ன துப்பார்க்கு துப்பாய, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வந்து அரபு மொழியில கொண்டு போக முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க அந்த இடத்துல? அதை எப்படி மொழிபெயர்த்தீங்க? அதாவது ஆரம்பத்திலே நாங்கள் வந்து ஒரு திட்டத்தை வகுத்துக்கிட்டோம். எப்படி மொழியாக்கம் செய்யறது, அந்த எந்த உரையை அடிப்படையாக வைத்து மொழிபெயர்த்தால் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் மூவாவுடைய உரையை வந்து அடிப்படையாக வைத்து தான் இந்த மொழியாக்கத்தை செஞ்சிருக்கிறேன். மூவாவுடைய உரை அப்படிங்கிறது பெரும்பாலும் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு எளிமையான உரை, மூவாவுடைய உரை. இப்போ இந்த மாதிரி வந்து குறளை நேரடியாக புரியும் போது ஏற்படக்கூடிய சிக்கல்கள், சந்தேகங்கள் வரும்போது மூவாவு தான் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். அந்த கருத்து நேரடியாக போறதுக்கு அந்த மூவாவுடைய உரை வந்து பெரிய உதவியாக இருந்திருக்கு. ரெண்டாவது, அந்த மொழியினுடைய ஒலி இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து நிச்சயமாக இன்னொரு மொழிக்கு கடத்த முடியாது. ஒவ்வொரு மொழிக்குமான ஒரு சிறப்பு கூறு, அந்த மொழி ஒலிக்கான ஒரு சிறப்பு தன்மை, அதை வந்து நம்ம கடத்த முடியாது.
நம்ம செய்த வேலை என்ன அப்படின்னா அதனுடைய கருத்துகள் எளிமையாக நேரடியாக உணர்வுபூர்வமாக அவங்களுடைய உள்ளங்களில் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான இதுதான் நான் வந்து அடிப்படையிலேயே செய்து கொண்ட ஒரு தீர்மானம், ஒரு திட்டம், ஒரு வரைவு திட்டம்னு சொல்லலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா மற்ற மொழிகள்ல மொழியாக்கம் செய்வதை விட அரபியில் மொழியாக்கம் செய்வது அப்படிங்கிறது ஒரு சவாலான ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து ஒரு அரபு அப்படின்னாலே ஒரு சமய மொழி அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? இந்த ஒரு கருத்து வரும்போது நம்ம திருக்குறள் அரபியில மொழியாக்கம் செய்யும் போது எந்த சமய அடையாளங்களும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல மிக கவனமாக நான் வந்து அதுல செயல்பட்டிருக்கேன். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன், இந்த பகவன் அப்படிங்கிறத வந்து இறைவன் அப்படிங்கிற பொருளை தரக்கூடிய இலாஹ் அப்படிங்கிற வார்த்தையை தான் போட்டிருக்கேன். அந்த அரபு மொழியாக்கத்தினுடைய எந்த ஒரு பகுதியிலையுமே வந்து அல்லாஹ் அப்படிங்கிற மாதிரி அந்த குறிக்கக்கூடிய சொல் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு முக்கியமான ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா சில இடங்கள்ல இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெய்வத்தான் ஆகாததென்னும் அந்த முயற்சி தன் மெய்வருத்த கூலி இருக்கு இல்லையா? இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. தெய்வத்தால முடியாது அப்படின்னா இறைவனுக்கு ஆற்றல் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து வருது இல்லையா? கடவுளாலேயே முடியாததுப்பா அப்படின்னா கடவுளாலேயே முடியாததுல்ல, இதை நீங்க எப்படி நீங்க மொழியாக்கம் பண்ணீங்க? இந்த கேள்வியே நேரடியாக ஒரு கருத்தரங்களை ஒரு நண்பர் கேட்டார். நான் சொன்னேன், இங்க தெய்வம் அப்படிங்கிறத நான் எப்படி மொழியாக்கம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா விதின்னு மொழியாக்கம் பண்ணியிருக்கேன். விதி அப்படிங்கிறதும் இறைவன் விதித்தது தானே இல்லையா? விதி அப்படின்னு சொல்லும் போது அது நேரடியாக இறைவனை வந்து அது வந்து இழிவுபடுத்துற மாதிரி ஆகாது. உனக்கு இறைவன் விதித்த அந்த விதியால முடியாம இருந்தா கூட நீ ஒரு முயற்சி பண்ணினா அந்த முயற்சிக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தை அப்படி கொண்டு வந்துட்டானா. இப்ப இந்த மொழியாக்கத்துல சிக்கல் கிடையாது. தெய்வம் அப்படிங்கிறத நான் வந்து எளிமையாக எந்த சிக்கலும் சமய சிக்கல் ஏற்படாம எளிமையாக புரியக்கூடிய வகையில அந்த கருத்தும் சேர்ந்து விடாம இருக்கணும் அப்படின்னா விதி அப்படிங்கிறது ஒரு பொருத்தமான சொல் அப்படின்னு இதுதான் பெரிய சவால். அதுக்கு இணக்கமான அதுக்கு நெருக்கமான வார்த்தைகளை தேர்வு செய்வது அப்படிங்கிறதா மொழிபெயர்ப்பினுடைய முக்கியமான சவாலான ஒண்ணு. அதுவும் இந்த மாதிரி அற இலக்கியங்களை மொழியாக்கும் போது இன்னும் கூடுதலாக வந்து நம்ம வந்து கவனமா பண்ண வேண்டிய ஒரு கருத்து இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம அந்த விதி அப்படிங்கிறத தேர்வு பண்ணி அந்த மொழியாக்கத்தை சிறப்பா பண்ணியிருக்கிறோம். குறிப்பிட்ட ஒரு குறள் சொல்ல முடியுமா, இதை வந்து நான் மொழிபெயர்க்கிறது ரொம்ப சவாலா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி? இது நிறைய இருக்கு, நிறைய சொல்லலாம். உங்களுக்கு திருக்குறள்ல பல இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 7 குறள்களை வந்து இந்த கோடி அப்படிங்கிற ஒரு எண் வந்திருக்கும். கோடி அரபுல வந்து கோடி குரோர் அப்படிங்கிற எண்ணே கிடையாது. சரி. 2 இதுல என்ன அப்படின்னா எந்த கருத்துல எந்த நோக்கத்துல வந்து வள்ளுவர் கோடி அப்படிங்கிற அந்த எண்ணை பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னா பொதுவாக நம்ம வழக்குல அந்த அதிகம் அப்படிங்கிறத ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத சொல்றதுக்கு குறிக்கிறதுக்கு நம்ம வந்து கோடி ரூபாய் தர்றோம்ப்பா, கோடி புண்ணியம்னு சொல்றோம்ல. கோடி புண்ணியம்னா கரெக்டா அந்த கோடியை நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறது இல்ல, அதிகமான உனக்கு புண்ணியம் கிடைக்கும்பா. அந்த கோடி அப்படிங்கிற எண்ணே அதிகத்தை குறிக்கக்கூடிய ஒரு எண்ணாக சொல்லாக அது வழக்குல இருக்கு. இப்போ நம்ம அரபுல வந்து அந்த கோடி அப்படிங்கிறதா இல்லை, அதை வந்து மில்லியன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொழிபெயர்ப்பாங்க, 1000ல மொழிபெயர்ப்பாங்க, எப்படி வேணாலும் மொழிபெயர்க்கலாம். நான் யோசிச்சது என்ன அப்படின்னா இந்த தமிழ்ல அதிகம் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு இந்த கோடி நம்ம பயன்படுத்துற மாதிரி அரபுல ஏதாவது குறிப்பிட்ட எண் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பல எண்கள் கிடைக்குது. 70, 700, 1000, மில்லியன், இந்த மாதிரி எண்கள் எல்லாமே வந்து அதிகத்தை குறிக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா அரபுகள் பயன்படுத்துறாங்க. அதனால நீங்க இந்த மொழிபெயர்ப்புல கோடி எங்கெங்கெல்லாம் வருதோ சில இடங்கள்ல அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த 700 அப்படிங்கிறது இருக்கு, 1000 அப்படிங்கிறத பயன்படுத்தி இருக்கிறேன், மில்லியன் அப்படிங்கிறதுக்கு எண்ணாவே பயன்படுத்தி. ஆமா, மலாயின், ஆலாஃப், சபீன் அப்படி எண்ணாவை பயன்படுத்தி இருக்கிறேன். இதை அவங்க வாசிக்கும் போது அவங்களுக்கு புரியும் கண்டிப்பா இதை அதிகத்தை குறிக்கிறதுக்கு இந்த எண்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறது அவங்க எளிமையா புரிஞ்சுக்குவாங்க. இதுதான் சவால். அதாவது இன்னொரு மொழிக்கு நம்ம வந்து மொழியாக்கம் செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய சொல்லாடல் என்ன, அவங்களுடைய வழக்கு என்ன அப்படிங்கிறத நான் புரிஞ்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மொழியாக்கணும். இன்னொரு உதாரணம் சொல்றதா இருந்தா
பல இடங்கள்ல குறள்ல வந்து தாளை வணங்கா தலைன்னு இருக்கும், இறைவனுடைய பாதங்களை வழிபடுதல் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு பண்பாட்டு சூழல் அதுல இருக்கு, பண்பாட்டு ஒரு கருத்து அதுல இருக்கு. நான் பொதுவா வந்து நம்ம இஸ்லாமிய அந்த பண்பாட்டு சூழல்ல வந்து பாதங்களை வழிபடுறது அப்படிங்கிற முறை இல்லை. இப்ப இதை என்ன செய்யறது அப்படிங்கும்போது அதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு 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 சொல்லை நான் வந்து பயன்படுத்தி இருக்கிறேன். சுஜூத் அப்படிங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்தி இருக்கிறேன். சுஜூத் அப்படிங்கிறது நம்ம தொழுகையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நெத்தியை வந்து தரையில வைத்து என்ன செய்யறது, காலு கை எல்லாத்தையுமே வந்து தரையில வைத்து வழிபடக்கூடிய மிக முக்கியமான ஒரு 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 வணக்கம். வழிபாட்டுகள்லயே மிக உச்சபட்சமான ஒரு வழிபாடு, ஒரு பணிவை வந்து, அதாவது இறைவனுக்கு முன்னால தன்னை ஒப்படைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறை அப்படிங்கிறது அந்த சுஜூத் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து பொதுவா வந்து பெரியவங்களுக்கு முன்னால நம்ம வந்து அவங்களுக்கு மரியாதை செய்தோம் அப்படின்னாலே நம்ம அப்படிதான் பண்ணுவோம் இல்லையா, அதே தான் சுஜூத். அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கிறேன் அப்படின்னா இறைவனுக்கு சுஜூத், நான் தலையை வந்து நெற்றியில வைத்து வணங்கக்கூடிய ஒரு வழிபாடு அப்படிங்கிறத கொண்டு போயிருக்கிறேன். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு எளிமையா அந்த பொருள் வந்து போய் சேர்ந்துடும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் முக்கியமான விஷயங்கள். திருக்குறள்ல இருக்கிற இந்த 1330 குறள்கள்ல எங்களை இதெல்லாம் வந்து வியப்படைய செஞ்சது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் ஏதாவது வந்துதா? அதாவது திருவள்ளுவர் எழுதினதுல இப்படிப்பட்ட ஒரு அறத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு எங்கேயாவது வியந்து போய் சொல்லியிருக்காங்க? நிறைய சிமிலாரிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. நான் 2016 கோழிக்கோடு பல்கலைக்கழகத்துல ஒரு அரபு மாநாடு நடைபெற்றது. அங்க வந்து நான் திருக்குறளை அரங்கேற்றம் பண்ண அறிமுகப்படுத்தி பேசினேன். அங்க நான் பேசுனது வந்து பெரும்பாலும் பார்த்தோன்னா அறம், அதாவது அறம் அதே மாதிரி பொருள், இந்த 2 அதிகாரங்கள்ல இருந்து தேர்வு செய்து அந்த குறள்களை வாசித்தேன். ஒவ்வொரு குறளை வாசிக்கும் போதும் நீ சொன்னா நம்ப மாட்டீங்க, அங்கிருந்த அரபுகள் எழுந்து நின்று கைத்தட்டி என்ன செய்தாங்க அப்படின்னா தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க. இது எவ்வளவு தூரம் அவங்களுடைய உள்ளத்துல போய் சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு குறள் உங்களுக்கு சொல்றேன். தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு அது துஆலஜு குலூமுன் நீர வல துஆலஜு குலூமுல் லிசான். இந்த மாதிரியான சிமிலாரிட்டி அரபு இலக்கியங்கள்ல இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம ஏற்கனவே அந்த 2016 நிகழ்ச்சியை ஒன்று சொன்னோம் இல்லையா, 2 இலக்கியங்களுக்குமான தமிழ் அரபு இலக்கியங்களுக்கு இடையான பல்வேறு ஒற்றுமைகள் வந்து நம்ம பார்க்கலாம். இதை வந்து அரப்ஸ் வந்து பல்வேறு மாநாடுகளை, நான் வந்து பங்கெடுத்த மாநாடுகளை ஃபீட்பேக் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது நம்ம வந்து முக்கியமாக அவங்க வந்து எளிதாக திருக்குறளை ஏற்பதற்கும் அங்கீகரிப்பதற்கும் அது தங்களுக்கான ஒரு நூலாக அவங்க பார்க்கறது காரணம் என்னன்னா, இதுல அவங்களுடைய வாழ்க்கையோடு அவங்களுடைய எண்ணங்களோடு ஒத்து போகக்கூடியதா அந்த திருக்குறள் இருக்குது அப்படிங்கிறது தான் இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால நிச்சயமாக எந்த தடையும் சிக்கலும் இல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரபு மக்களை இது எளிமையாக போய் சேரும் அப்படிங்கிறது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. அரபுன்னு மட்டும் இல்ல, எந்த மொழிக்கு போனாலும் அந்த மொழியோட அந்த மொழியோட அவங்களோட வாழ்க்கையோட அந்த அறம் வந்து ஈஸியா ஒத்து போகுது அப்படிங்கிறது பொருந்தி போகுது. நான் பொதுவாகவே சொல்றது உண்டு, திருக்குறள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வாழ்க்கை. அதுதான் உண்மை. அது வந்து எல்லா மண்ணுக்கும் எல்லா நிலத்துக்கும் எல்லா பண்பாட்டுக்கும் ஏற்ற வகையில் தான் அதனுடைய கருத்துக்கள் அமைந்திருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான அதனுடைய சிறப்பு கூறு. இப்போ இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்கீங்க, இத அடுத்த கட்டத்துக்கு எங்க கொண்டு போகணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஏதாவது இலக்கு இருக்கா, லட்சியங்கள் இருக்கா? நிறைய இது ஒரு தொடக்கம் தான். 2025 8 நவம்பர் ஷார்ஜா புத்தக கண்காட்சி நடைபெற்ற கையெழுத்திடும் நிகழ்வாகட்டும், 10ஆம் தேதி நடைபெற்ற புத்தக வெளியீடாகட்டும், இதெல்லாமே ஒரு தொடக்கம் தான். இந்த நிகழ்வுக்கு பிறகு பல்வேறு அரபு நாடுகள்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் என்கிட்ட தொடர்பு கொண்டிருக்காங்க. கத்தார், பஹ்ரைன், சவுதி அரேபியா, குவைத்து, எங்களுடைய நாடுகள்லையும் நீங்க இந்த நூலை வெளியிடணும் அப்படிங்கிற அவங்களுடைய ஆர்வத்தை ஆசையை வந்து தெரிவித்திருக்கிறாங்க. நிச்சயமாக அதற்கான முயற்சிகளை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு என்னுடைய லட்சியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லட்சியம் தான், ஒரு பெரிய கனவு தான். அதற்கான நிச்சயமாக முன்னெடுப்புகளை வந்து நிச்சயமாக நம்ம செய்ய முடியும். அங்க இருக்கக்கூடிய அரபு பாடத்திட்டத்தில் திருக்குறள் இடம்பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான லட்சியம், கனவு. இன்னைக்கு அரபு நாடுகள்ல அரபு அதிகாரிகளுடைய அந்த மேசைகள்ல திருக்குறள் வரணும்
இதுதான் வந்து என்னுடைய மிகப்பெரிய கனவு. அது வந்து சாத்தியம் படக்கூடிய எல்லையில் தான் இருக்கு, ரொம்ப தூரமான ஒரு விஷயம் கிடையாது. அரசும் சேர்ந்து அதுக்கு ஒரு முயற்சியை மேற்கொள்ளும் போது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறத விட ஒரு பெரிய ஒரு அறப்பணியாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் அமைதியை பற்றி பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தில், அமைதியை நோக்கிய ஒரு பயணத்தில் திருக்குறள் அந்த அமைதிக்கான அந்த பயணத்துக்கு உதவியாக உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. மட்டுமல்ல, இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பல்வேறு ஆய்வுகள் வந்து உருவாகுவதற்கும் அந்த மொழிபெயர்ப்பு பணி ஒரு காரணமாக இருக்கும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறேன், என்னுடைய ஆய்வு மாணவரை திருக்குறளையும் குர்ஆனையும் வந்து ஒப்பாய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றிருக்காரு. இது இங்க நடந்தது. இனி அரபு நாடுகளுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய இலக்கியத்தையும் திருக்குறளையும் ஒப்பாய்வு செய்து ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய காலம் நிச்சயமாக கனியும். அது மட்டுமல்ல, இது தொடர்பான திறனாய்வுகள், வாசிப்பு, இதெல்லாமே இன்னைக்கு வரக்கூடிய ஒரு வாசல் பிரகாசமா திறந்திருக்குது அப்படிங்கிறது என்னுடைய அந்த அனுபவமாக நான் அதை பார்க்கிறேன். உலகத்துக்கான அறத்தை வந்து கொண்டு சேர்க்கிற ஒரு அறப்பணியில ஈடுபட்டிருக்கீங்க. உங்களுடைய பணி சிறக்கட்டும். வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.